இந்த பரிகாரம் எதுக்காகனா படிக்கிறவங்களுக்காக, குழந்தைங்களுக்காக, இல்ல பெரியவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்காக, நல்ல மெமரி பவர் இருக்கிறதுக்கு, ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு, லைட்டா ஆச்சுனாலே அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் போனை பார்க்கலாம் அப்படின்றவங்க 20 நிமிஷம் போனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கும் படிச்சது ஞாபகமா இருக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்றத சொல்லிடுறேன். இப்ப பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்காக பண்றாங்க அப்படின்னாலுமே இது தாராளமா பண்ணலாம். ஒரே ஒரு வெற்றிலைய அவங்க ஒரு பூஜை பண்ணி, அந்த இடத்துல பூஜை பண்றதுன்னா என்ன, நீங்க ஒரு நெய் தீபம் வச்சு, ஒரு உங்களோட வீட்லயே தான், இல்ல கோயில்ல போய் பண்ண முடிஞ்சதுன்னா கோயில் சாமிட்டு இந்த வெத்தலை வச்சு கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல வச்சு வாங்கிட்டு வருது. அதை வாங்கிட்டு உங்க குழந்தைங்க படிக்கிற புக்ல வைக்கலாம், இல்லைன்னா படிக்கிற ஸ்டடி டேபிள் கிட்ட வைக்கலாம். அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அது தொட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களோட மெமரி பவர் நல்லா இருக்கும், அவங்களால இன்னும் ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். அடுத்தது ஒரு வெற்றிலையில ஓம் எழுதுங்க. ஓம் உங்களோட பெண்லயே ஓம் எழுதிட்டு, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஹிந்தில எப்படி வேணாலும் எழுதுங்க. ஓம் எழுதிட்டு நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெற்றிலைய கையில வச்சு இந்த ஓம் சாண்டிங்க 11 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது உங்களோட ஸ்டடி டேபிள்ல வச்சுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆகிக்கவே மாட்டீங்க. அடுத்தது இப்போ நீங்க முக்கியமான எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு வெற்றிலை, ஒரு சின்ன ஒரு கட்டு மாதிரி வாங்கிக்கோங்க. அது எத்தனை 5, 6 எத்தனை இருந்தாலும் சரி, அந்த வெற்றிலை கட்டு வாங்கிட்டு நீங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்க வச்சு இந்த எக்ஸாம்ஸ்ல நல்லபடியா மார்க் வாங்கணும், இந்த எக்ஸாம்ஸ்ல இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க கோயில்ல போய் நீங்க வெத்தலை கொடுத்து உங்களோட பெயருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த இடத்துல நீங்க அந்த அன்னைக்கு பண்ற அர்ச்சனை நீங்க இன்னும் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸையும் பயங்கரமா உருவாக்கி கொடுக்கும். உங்களோட படிப்புல இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த லக்கும் உருவாகும். கண்டிப்பா நீங்க என்ன அந்த மார்க் அந்த இடத்துல எழுதியிருக்கீங்களோ அதை சக்சஸ் பண்ணுவீங்க, வாங்கி காட்டிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ. நெருப்பட்டி கொடுங்க. Okay.